என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 8ஆம் வகுப்பு புதிய மேத்ஸ் புக்ல வாழ்வியல் கணிதம் அப்படின்ற யூனிட்டுக்குள்ள கலப்பு மாறல் அப்படின்ற சாப்டர்ல மொத்தம் 16 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இதுல 8 கேள்விகள் எந்த ஒரு எக்ஸாம்லயும் கேட்கல. 8 கேள்விகள் 2021, 2022, 2023 3 வருஷ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 21 எக்ஸாம்ல இந்த 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 8 கேள்வியில 3 கேள்வி மட்டும் 15 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்களுக்கு பிடிஎஃபாவே மாத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா நம்மளுடைய மேத்ஸ் சிலபஸ்ல நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்னு கொடுத்துருப்பாங்க. அது 3 பகுதியா பிரியும். அதுல ஒரு டைப் நேர்மாறல் எதிர்மாறல். இந்த நேர்மாறல் எதிர்மாறல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய மேத்ஸ் புக்ல வாழ்வியல் கணிதம் அப்படின்ற சாப்டருக்குள்ள கலப்பு மாறல் அப்படின்ற ஒரு டைப் இருக்குதுங்க. இதுல டைரக்டாவே டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினும் இருக்கும். இதுல ஒரு பர்டிகுலரா இந்த நேர்மாறல் எதிர்மாறல் மட்டும் கலப்பு மாறல் அப்படின்ற சாப்டருக்குள்ள இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அதுல மொத்தம் 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் அந்த 16 கேள்வியை லிஸ்டே பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்குங்க. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.19ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். ஒரு நிறுவனத்துல 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் சம்பளமா கொடுக்குறாங்களாம். அப்படின்னா 5 வேலையாட்களுக்கு 12 நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம்லயும் கேட்கல. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதே அடுத்ததுங்க எடுத்துக்காட்டு 4.20ல இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய் 15 பெண்கள் 12 நாள்ல நெய்வாங்க. 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய் 32 பெண்கள் செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஒரு கேள்வி நல்லா கவனிங்க. 29/1/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அப்படியே அச்சடிச்ச காப்பி பாருங்க. 180 மீட்டர் 15 பெண்கள் 12 நாள் 512 மீட்டர் 32 பெண்கள் அழகா கொடுத்துருக்கானா? ஆன்சர் 16 நாட்கள். சரியா? இதே கேள்வி எந்தவித மாற்றமும் இல்லாம 28/5/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். நான் எக்ஸாம் நடந்த டேட் சொல்றேன். டவுட்டா இருக்கிறவங்க அந்த டேட்ல போயிட்டு கொஸ்டினை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா இதே கேள்வி 2022 குரூப் 1ல கேட்டிருக்கான். இதே கேள்வி 14/4/2021 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். 4 எக்ஸாம்ல டைரக்டா எந்த சேஞ்சும் பண்ணாம கேட்டிருக்காங்க. அடுத்ததா 27/5/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கொஞ்சம் மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்க நீங்களே பாருங்களேன். இந்த புக்ல இருக்கிற கொஸ்டின் 180 மீட்டர்னு இருக்கு. இந்த 27/5/2023 அன்னைக்கு நடந்த கொஸ்டின்ல 80 மீட்டர்னு சொல்லிட்டான். இதே ஒரு பாய் தான். ஆனா புக்ல 15 பெண்கள் கொடுத்துருப்பான். ஆனா இந்த கொஸ்டின்ல 6 ஆண்கள் கொடுத்துருக்கான். வேற எதுவும் மாத்தல. அதே மாதிரி இங்க 12 நாள் கொடுத்துருக்கான். இதுல 15 நாள் இருக்கு. புத்தகத்துல 512 மீட்டர்னு இருக்கு. இதுல 256 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது புத்தகத்துல 32 பெண்கள் இருக்கு. இங்க 16 ஆண்கள் இருக்கு. கொஸ்டின் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பேட்டர்ன் அதே தான். அதுல இருக்கிற மதிப்பை மாத்திட்டாங்க. பெண்களுக்கு பதிலா ஆண்கள்னு போட்டாங்க. அப்போ இந்த புக்ல இருக்கிற சம் எனக்கு போட தெரிஞ்சா இதுவும் அடுத்த செகண்ட்லயே போட்டுடலாம். ஒன்று புத்தகத்தில் இருக்கிற கொஸ்டின் டைரக்டா கேட்குறாங்க, இல்லைனா அதோட மதிப்பை மட்டும் மாற்றிருக்காங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? அப்போ இந்த ஒரு மாடலே 5 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான். இது எந்த ஒரு எக்ஸாம்லையும் கேட்கல. மேபி நீங்க எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.21ல ஒரு கேள்வி கொடுத்துருக்கான். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர்ல ஒரு ஓவியத்தை 56 நாள்ல வரைவாங்களாம். அப்படின்னா 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர்ல 27 நாள்ல எவ்வளோ மாணவர்கள் வண்ணம் தீட்டுவாங்கோ அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து நான் கொஸ்டின் ஃபுல்லாக படிக்கல, சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதே கேள்வி 2022 குரூப் 8 எக்ஸாமில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா 4.22 எடுத்துக்காட்டு. சரிங்களா? அதுலேயும் பாருங்க, 48 ஆண்கள் வந்து ஒரு வேலையை 7 மணி நேரம் செஞ்சு 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 28 ஆண்கள் வந்து அதே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் வச்சிருக்கிற புக்கில் 152வது பேஜ் நம்பர்ல இருக்கு. 8th புக்கு ஒரே புக்கு தான் என்கிட்ட இருக்கு. சரியா? ஸோ இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 20/4/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அப்படியே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது 48. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, நாங்கள் தான் டைப்பிங் மிஸ்டேக். சரிங்களா? அதே மாதிரி 13/5/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 18/8/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அப்படியே கேட்டிருக்கான். நீங்கன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30/4/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 28/5/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையும் இதே கேள்வி திருப்பி கேட்டிருக்கான். கிட்டத்தட்ட 5 எக்ஸாம்ல ஒரே கேள்வி திருப்பி கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. 4 கேள்வியுமே இது வரைக்கும் கேட்கல. எல்லாமே குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததா பயிற்சி 4.4ல் ரோமன் லெட்டர் 2ல வந்து 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் செஞ்சு முடிப்பாங்க எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது புக்கில் இருக்கு. சரியா? இதே கேள்வி இங்க பாருங்க, 18/8/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல, 11/1/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல, 2022 குரூப் அடாடா பாருங்க அதில் கேட்டு வச்சிருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் 18/9/2021 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல, 2021 குரூப் 1 எக்ஸாம்ல அப்படின்னு 5 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுங்க, 3 கேள்வி 5 எக்ஸாமா கேட்டிருக்கான். அதாவது இந்த 3 கேள்வி 15 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். தெளிவா ப்ரூஃப் சொல்றேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா இதே இதுல பயிற்சி 4.4லேயே 2வது கணக்கா கொடுத்துருக்காங்க. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்து 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாளில் எத்தனை ஆட்கள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் 11/1/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். எந்த சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி 2021 குரூப் 1 கேட்டிருக்கான். அடக்கடவுளே, 3வது குரூப் 1 சொல்றேங்க. குரூப் 2 கொஸ்டினும் வந்துருச்சு, குரூப் 1 கொஸ்டினும் வந்துருச்சு. சரி, அப்போ குரூப் 4னா குரூப் 4 7ஆம் வகுப்புல வந்து நேர் மற்றும் எதிர் விகிதம்னு இருக்குது டைம் அண்ட் ஒர்க்லயே, அதில் கேட்டிருக்கான். நான் அதுக்கு தனி ப்ரூஃப் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததா 3வது கேள்வி கேட்டோம். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் 36 இயந்திரங்கள் உதவியோட 12 நாளில் 7000 சிமெண்ட் பைகள் தயாரிக்கிறாங்க. அப்போ 24 இயந்திரங்கள் பயன்படுத்தி 18 நாளில் எத்தனை சிமெண்ட் பை தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல அழகா அப்படியே கேட்டு வச்சிருக்கான். அதுக்கு அடுத்ததான் 4வது கொஸ்டின் பாருங்க. தொடர்ந்து எல்லா கொஸ்டினுங்க எங்க பாருங்க. ஸோ முதல் ரோமன் லெட்டர் 2 கேட்டான். அங்க பாருங்க 2வது கொஸ்டின் கேட்டா, அது ஒரு 2வது கொஸ்டின் என்ன ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க புக்ல கேட்டு. சரிங்களா? 3வது கொஸ்டின் கேட்டான். அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டினும் கேட்டுட்டான். சரிங்களா? ஒரு சோப்பு தொழிற்சாலைன்னு கொடுத்துருக்கான். சேம் கொஸ்டின். இப்போ 5வது கொஸ்டின் கேட்கவே இல்லைங்க. இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ல எதுலையுமே 2021 2022 2023 கேட்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்காது. ஏன்னா இந்த புக்கு வந்து 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொரோனான்னு 2020 எக்ஸாம் நடக்கல. அதுக்கப்புறம் 2021 ஒரு 10 எக்ஸாம் தான் வந்துச்சு, அவ்வளோ நடக்கல. 2022 2023 தான் முழுமையா எக்ஸாம் நடந்திருக்கு, எல்லா எக்ஸாமும். கரெக்டா? அப்படின்னும் போது இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல இந்த 5வது புக்ல இருக்கிற 5வது கேள்வி கேட்கவே இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 சரக்கு வண்டி 5 நாள்ல 135 டன் சரக்குகளை இடம்பெயரும் அப்படின்னா 1500 டன் சரக்குகளை 4 நாள்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எவ்வளோ சரக்கு வண்டிகள் கூடுதலா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். மேபி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஏன்னா இந்த இடத்துல கூடுதல் கேட்டா நடத்தும் போது உங்களுக்கு புரியும். இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்கலன்னா குரூப் 4க்கான வெயிட்டிங்கான கொஸ்டினும் இருக்கும். இதே அப்படியே டைரக்டா கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மதிப்பை மட்டும் மாற்றி கேட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 8வது கேள்வி ஃபைனல் கொஸ்டின்.
இந்த கேள்வியும் அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல 5/10/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இதுக்கு 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல வந்து வாழ்வியல் கணிதத்துக்குள்ள இருக்குது 16 கேள்வி. அதே லிஸ்ட் பண்ணிட்டேன். இதுல நம்ம கடந்த 3 வருஷம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில ஒரு சில அதாவது ஒரு 3 கொஸ்டின் 15 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சில கேள்விகள் அப்படியே டைரக்டா கேட்டான். சில கேள்விகள் 2 எக்ஸாமா கேட்டிருக்கான். 8 கேள்விகள் கேட்காமே இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 16 கேள்வி அழகா ஷார்ட்கட்ல ஒர்க் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்று இதுல கேட்காத கேள்வி நான் இப்ப சொன்னேன் இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு 8 கேள்வி அதை அப்படியே டைரக்டா கேட்டுடலாம். அல்லது இதுல இருக்கிற மாடல்ல இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள்ல முடிப்பாங்க. இதுல வேற ஏதாவது மதிப்பை மாத்தி இதே பேட்டர்ல மதிப்பை மாத்தி கேட்டுருவாங்க. தெளிவா புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து கடந்த 3 வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் புது புக்கோட ஒப்பிட்டு நான் பிடிஎஃபாவே உங்களுக்கு கொடுக்க போறேன். உடனே நீங்க டவுட் கேட்கலாம், சார் நீங்க இப்போ ஏபிஜிபி எடுக்கிறீங்க, இதை ஏன் சொல்றீங்கன்னா, நான் அந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் கொஸ்டினா மாற்றி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஒன்று நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லை நான் நடத்தும் போது அந்த கிளாஸை கவனிச்சுக்கோங்க. இது சைடில் போடுறது. புரியுதுங்களா? சூப்பர் சார். இதே மாதிரி இன்னும் நான் அனலைஸ் பண்ணி போட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும், முடிஞ்சால் அதில் ஜாயின் பண்ணிங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போய்ட்டால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.